எனக்கு வந்து partial identity யூஸ் பண்ணி Fourier sine transform, Fourier cosine transform கண்டுபிடிக்க போகிறோம். So using Fourier transform, evaluate integral 0 to infinity x square dx by x square plus a square x square plus b square, right? இந்த டேர்முக்கு evaluate பண்ணணும். இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன்னா f of x is equal to e power minus axன்னு எடுத்துக்கிறேன். g of x வந்து e power minus bx அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதை யூஸ் பண்ணி இதுக்கு Fourier transform கண்டுபிடிச்சி இந்த இன்டெக்ரலை கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஏன் இந்த டேர்ம் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி வந்தாலே எதோட அது ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மாக இருக்கும்னா இ பவர் மைனஸ் ஏஎக்ஸோட ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்தது அப்படின்னாலே நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் எடுத்து செஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போது அடுத்த டவுட் வரும், நம்ம வந்து இங்கே வந்து ஃபூரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணணுமா கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட் வரும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு பாருங்கள் எக்ஸ்ன்னு இருக்குது, சரியா? மேலே எக்ஸ்ன்னு இருக்குது. சைன் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த எஸ் பை அப்படின்னு வரும், அதாவது வேரியபிள் வரும். ஓகேவா? இந்த மாதிரி எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி வரும். காசை வச்சு பண்ணும்போது கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் மேலே வரும். அதனால இந்த மாதிரி எக்ஸ் வந்து நியூமரேட்டரில் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும். ஸோ சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா எழுதிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 2 பை பை இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எஸ்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஸோ இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் சைன் எஸ்எக்ஸ்க்கு ஃபார்முலா பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏ இருக்கிற இடத்துல ஏ தான் இருக்குது, பி இருக்கிற இடத்துல வந்து நமக்கு எஸ் இருக்குது. ஸோ ரூட் 2 பை பை எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. இதே மாதிரி இ பவர் மைனஸ் பிஎக்ஸ்க்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏ இருக்கிற இடத்துல என்ன வரும், பி வந்துடும். ஸோ ரூட் 2 பை பை எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? நமக்கு வந்து இந்த இன்டெக்ரலில் இந்த ரெண்டுமே என்ன ஆயிருக்குன்னா கம்பைன் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இதை கம்பைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன். இது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது இது வந்து லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம படிச்சிருப்போம். இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் எஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜிஎஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இதில் நான் அப்ளை பண்ண போகிறேன். எஃப்எஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இ பவர் ஏஎக்ஸ், கரெக்டாக? ஸோ ரூட் 2 பை பை எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அதே மாதிரி ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இ பவர் மைனஸ் பிஎக்ஸ், கரெக்டாக? ஸோ அதுக்குள்ள ஃபங்க்ஷனையும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது இ பவர் மைனஸ் பிஎக்ஸ். ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. இங்கே ரூட் 2 பை இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து 2 பை ஆயிரும், கான்ஸ்டன்ட். அதனால் இன்டெக்ரலுக்கு வெளியே எடுத்துக்கோங்க. ஸோ இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி எஸ் ஸ்கொயர் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு டிஎஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 டு இன்ஃபினிட்டி இ பவர், இங்கே பேஸ் காமன், ஸோ பவர் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸும் மைனஸும் காமன், ஸோ அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ இ பவர் மைனஸ் ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ண போகிறேன். இ பவர் ஏஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணோன்னா இன்டெக்ரல் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி இருக்குது. ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் பி லிமிட் வேரிஸ் ஃப்ரம் 0 டு இன்ஃபினிட்டி. இப்போ நான் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி இ பவர் 0 அப்படின்னு கிடச்சிரும். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ வந்து 0, இ பவர் 0ஓட வேல்யூ வந்து 1. ஸோ இந்த இன்டெக்ரல் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 1 பை ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நாம் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த இன்டெக்ரல் மட்டும்தான். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா integral 0 to infinity s square by s square plus a square into s square plus b square into ds is equal to pi by 2 1 by a plus b. நமக்கு கொஸ்டினில் கண்டுபிடிக்க வேண்டியது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே எக்ஸில் இருக்குது. ஓகேவா? ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது எஸ்ஸில் கிடைச்சிருக்கு. ஸோ எஸ்ஸுங்கிற டம்மி வேரியபிளை நான் எதால் ரீப்ளேஸ் பண்ணுறேன், எக்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இன்டெக்ரல் எப்படி மாறிடுது, இன்டெக்ரல் 0 to infinity எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Using transform method, evaluate integral 0 to infinity x square by x square plus a square the whole square into dx. ஓகேவா? ஸோ இதை வந்து எவால்வேட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, மேலே எக்ஸ் இருக்குது, ரைட்? அப்போ உடனே நம்ம எதுதான் ஞாபகம் வரணும், ஃபங்க்ஷன் வந்து இ பவர் மைனஸ் ஏஎக்ஸை வச்சு செய்யணும். ஓகேவா? அங்கே வந்து இப்போ லாஸ்ட் ப்ராப்ளமில் 2 டேர்ம் இருந்தது. அதனால் நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம். இங்கே ஒரே டேர்ம் ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா பார்ஷியல் ஐடென்டிட்டி அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸை வந்து இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதுக்கு ஃபூரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன். ஏன்
சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன்னா மேலே வந்து எக்ஸ் இருக்குது, நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளமில் சொன்ன மாதிரி தான் மேலே வந்து எக்ஸ் டேம் இருக்குது, அதனால நான் வந்து சைன் அப்ளை பண்ணுறேன். நியூமரேட்டரில் இந்த மாதிரி எந்த டேமுமே இல்லாமல் டினாமினேட்டரில் மட்டும் இந்த டேம் இருந்ததுன்னா ஃபோரியர் காஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே மேலே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதனால் நான் வந்து இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு கிடைக்கும். ரைட்? ஏன்னா இன்டெக்ரல் 0 to infinity இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் சைன் பிஎக்ஸ் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் வந்து நமக்கு வந்து கொஷினில் வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து நமக்கு வெறுமனே என்ன டேம் தான் கிடைக்குது, எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா நம்ம வந்து பார்ஷியல் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணால் தான் இந்த டேம் வந்து ஹோல் ஸ்கொயராக மாறும். ஸோ பார்ஷியல் ஐடென்டிட்டி எடுத்துக்கிறேன். இன்டெக்ரல் 0 to infinity mod f of x square dx is equal to integral 0 to infinity f s of s the whole square into ds. ஓகேவா? இதுதான் பார்ஷியல் ஐடென்டிட்டி ஃபார் ஃபோரியர் சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது கொசைனாக இருந்ததுன்னா இங்கே வந்து fc of s கிடைக்கும். f of x வந்து என்ன, e பவர் மைனஸ் ஏஎக்ஸ். fs of x வந்து இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், √2 by pi s by s square plus a square the whole square. இனி இதை வந்து ஸ்கொயர் பண்ணலாம். இதை ஸ்கொயர் பண்ணும்போது e பவர் மைனஸ் 2ax dxன்னு கிடச்சிரும். இங்கே √2 பைக்கு ஸ்கொயர் பண்ணும்போது 2π, அது கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துருங்க. ஸோ இன்டெக்ரல் 0 to infinity x square by x square plus a square the whole square into ds அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இந்த டேம் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் டேமை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துருங்க. ஸோ இப்போ இந்த டேம் என்ன ஆயிரும்னா π/2 இன்டெக்ரல் 0 to infinity e பவர் மைனஸ் 2as into dxன்னு கிடச்சிரும். e பவர் 2ax அகைன் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இன்டெகிரேட் பண்ணுறோம். இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா e பவர் மைனஸ் 2ax பை மைனஸ் 2aன்னு கிடைக்கும். தென் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து π/4a கிடைச்சிருக்கு. ஸோ இன்டெக்ரல் 0 to infinity x square by x square plus a square the whole square into ds is equal to π/4a கிடைச்சிருக்கு. நாம கண்டுபிடிக்க வேண்டிய டேம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஸோ எஸ் அப்படிங்கிற டம்மி வேரியபிளை எக்ஸாக ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இன்டெக்ரல் 0 to infinity x square by x square plus a square the whole square dx is equal to π/4a. So this is our answer. Next problem. Using transform evaluate integral 0 to infinity dx by x square plus a square the whole square. Right? இதை evaluate பண்ணணும். இந்த ப்ராப்ளமும் பாருங்கள், நம்ம லாஸ்ட் பார்த்த ப்ராப்ளமையும் பாருங்கள், ரெண்டுமே சேம் தான். ஆனால் நீங்கள் நியூமரேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து அந்த டேம் வந்து இல்லை. ரைட்? அப்போ வந்து நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், ஸோ நியூமரேட்டரில் டேம் இல்லை அப்படின்னாலே நம்ம வந்து என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் வந்துட்டு டினாமினேட்டரில், அப்போ உடனே நம்ம எடுக்க போகிற ஃபங்க்ஷன் வந்து இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எவால்வேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா முதல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இந்த மாதிரி டேம் வந்தாலே நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து என்ன தான் எடுக்கணும் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அதுதான் எடுக்கணும். நியூமரேட்டரில் எக்ஸுங்கிற வேரியபிள் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து சைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். எக்ஸ் இல்லாமல் நியூமரேட்டரில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த டினாமினேட்டரில் ஹோல் ஸ்கொயர் இருந்தது அப்படின்னாலே பார்ஷியல் ஐடென்டிட்டி, பவர் வந்து ஹையர் பவர் இருந்தது அப்படின்னாலே என்ன ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கன்னா பார்ஷியல்ஸ் ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி ஃபார்முலா வந்து செய்யணும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நம்ம நியூமரேட்டரில் எக்ஸ் டேம் இல்லை, அப்போ உடனே நம்ம வந்து கொசைன் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்னு எடுத்துக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்ஷியல் ஐடென்டிட்டி அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் எடுத்துக்கிறேன். எஃப்சி ஆஃப் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணுறேன். ஸோ எஃப்சி ஆஃப் இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் வந்து √2 by pi இன்டெக்ரல் 0 to infinity இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் காஸ் எஸ்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதோட ஃபார்முலா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸில் இருக்குது. ஸோ இதோட இன்டெக்ரல் வேல்யூ வந்து ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன வரும், ஏ பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எஃப்சி ஆஃப் எஸ். இங்கே நமக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் வேணும், அதனால் பார்ஷியல் ஐடென்டிட்டி ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ பார்ஷியல் ஐடென்டிட்டி ஃபார் ஃபோரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டெக்ரல் 0 to infinity mod f of x square dx is equal to integral 0 to infinity mod fc of s the whole square into dx. f of xங்கிறது e power minus ax, அதை அப்ளை பண்ணுறோம். fc of xங்கிறது √2 by pi a by s square plus a square. ஸோ அதையும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த ரெண்டு டேமையும் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா integral 0 to infinity e power 2ax into dx is equal to 2 by pi integral 0 to infinity a square by x square plus a square the whole square into ds அப்படிங்கிற டேம் கிடைக்கும். நாம் கண்டுபிடிக்க வேண்டிய டேம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டேம். ஸோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். இங்கே வந்து
a ஸ்கொயரை கான்ஸ்டன்ட், அதனால் அதையும் வெளியே எடுத்துடுறேன். ஸோ 2a ஸ்கொயர் பை பை இன்டெக்ரல் 0 to infinity ds by s square plus a square the whole square is equal to integral 0 to infinity e power minus 2ax into dx. இனி இது as usual நம்ம லாஸ்ட் ப்ராப்ளமில் பண்ண மாதிரி இதை இன்டெகிரேட் பண்ணுறேன். இன்டெகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1/2a கிடைக்குது. ஓகேவா? இனி இந்த ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் வந்து இது மட்டும்தான், dx by x square plus a square the whole square. So integral 0 to infinity ds by s square plus a square the whole square is equal to pi by இங்க இருக்கிற 2a square by pi இந்த சைடு வந்துருது. So pi by 2a square into 1/2a. இது simplify பண்ணீங்கன்னா pi by 4a cube. ஓகேவா? நமக்கு வந்து கொஸ்டின்ல in terms of xல இருக்கு. ஸோ இந்த s அப்படிங்கிற வேரியபிளை x-ஐ ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ integral 0 to infinity dx by x square plus a square the whole square is equal to pi by 4a cube. ஓகேவா? ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. So next problem, evaluate integral 0 to infinity dx by x square plus a square x square plus b square using transform. ஓகேவா? ஸோ ஃபியூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி இதை எவாலுவேட் பண்ணணும். இது பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும், இது எதே மாதிரி இருக்குது, நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் நியூமரேட்டரில் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இங்கே வந்து என்ன இருக்குது, அந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து இல்லை. அதுதான் இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ரைட். அப்போ உடனே நம்ம டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நியூமரேட்டரை செக் பண்ணி பாருங்கள். நியூமரேட்டரில் வேரியபிள் இல்லை. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ஃபூரியர் கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். டினாமினேட்டரில் என்ன டேர்ம் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போது நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னு எடுத்துக்கணும், இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ்னு எடுத்துக்கணும். இங்கே வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல ஒன்று இருக்குது, பியில் ஒன்று இருக்குது. அதனால் ஜி ஆஃப் எக்ஸ்னு இன்னொரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இ பவர் மைனஸ் பிஎக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃபூரியர் கொசைன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கொசைன் ஃபார்முலா எழுதியாச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இந்த இன்டெக்ரலோட வேல்யூ தெரியும் நமக்கு, a by a square plus b square. அப்போ இந்த இன்டெக்ரலுக்கு என்ன கிடைக்கும், a by x square plus a square அப்படின்னு கிடைக்கும். இதே மாதிரி fc of e power minus bxக்கு கண்டுபிடிச்சோன்னா √2 by pi b by x square plus b square கிடைக்கும். நமக்கு வந்து இந்த ரெண்டும் கம்பைன் ஆகி கிடைக்கணும். அதனால இங்கேயும் நான் என்ன பண்ண போகிறேன்னா அதே ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் cosine. So integral 0 to infinity fc of f of x fc of g of x into ds is equal to integral 0 to infinity f of x g of x into dx. right? இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டி. fc of f of xங்கிறது f of x ஓட வேல்யூ e பவர் மைனஸ் ஏஎக்ஸ்னு தெரியும், g of xங்கிறது e பவர் மைனஸ் பிஎக்ஸ்னு தெரியும். ஸோ அதோட வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ √2 by pi a by s square plus b square and √2 by pi b by s square plus b square into ds. integral 0 to infinity இங்கேயும் f of x g of x வேல்யூவை அப்ளை பண்ணுறேன். இங்கே √2 pi 2 இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2 by pi வந்துடும். இது கான்ஸ்டன்ட், அதனால் இன்டெக்ரலுக்கு வெளியே எடுத்துருங்க. ஸோ integral 0 to infinity இங்கே ab இருக்குது. ஸோ ab ds by s square plus a square into s square plus b square. integral 0 to infinity இங்கே பேஸ் சேம். ஸோ பவரை ஆட் பண்ணலாம். ஸோ மைனஸ் a plus b into x into dx அப்படின்னு டேர்ம் கிடைக்குது. இங்கே இருக்கிற pi by 2வை இந்த சைடு கொண்டு வந்து 2 by pi இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஸோ pi by 2 கிடைக்குது. இந்த இன்டெக்ரலை இன்டெகிரேட் பண்ணலாம். இங்கேயும் e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் தான் இருக்குது. இதை இன்டெகிரேட் பண்ணேன்னா e பவர் மைனஸ் ஏஎக்ஸ் பை மைனஸ் ஏன்னு கிடைக்கும். இங்கே ஏ இருக்கிற இடத்துல a plus b இருக்குது. ஸோ மைனஸ் a plus b. லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா pi by 2a plus b அப்படிங்கிற டேர்ம் கிடைக்குது. இங்கே ஏபிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அந்த டேர்மையும் இந்த ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். ஸோ integral 0 to infinity ds by s square plus a square into s square plus b square is equal to pi by 2ab into a plus b. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல இருக்குது. ஓகேவா? ஸோ எஸ் அப்படிங்கிற டம்மி வேரியபிளை ரீப்ளேஸ் பண்ணி எக்ஸுக்கு மாற்றிக்கிறேன். நமக்கு கிடைக்க வேண்டிய கரஸ்பாண்டிங் ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிருச்சு.